அஸ்ஸலாமு அலைக்கும் கைஸ். சண்டேனாவே நம்ம வீட்டில் எப்பயுமே சீ ஃபுட் தான் இருக்கும். மீன் வந்து ஃப்ரை பண்ணும்போது இந்த மாதிரி மீனில் மிடில் கட் பண்ணி விட்டுட்டு மசாலா தடவி மேரினேட் பண்ணிட்டீங்களா நல்லா வந்து சூப்பர் அண்ட் ஜூஸியாக இருக்கும் ஃப்ரை பண்ண பின்னாடி. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து ப்ரான்ஸுமே வாங்கிட்டு வந்திருந்தேன், அதையுமே மேரினேட் பண்ணி வச்சுட்டேன். நம்ம மீன் வாங்கிட்டு வர்றது நம்ம வீட்டில் இருக்கவங்களுக்கு தெரியுதோ இல்லையோ, இவங்களுக்கு தெரிஞ்சிடும். கூப்பிடாமே 2 கெஸ்ட் வீட்டுக்கு வந்துட்டாங்க. ஸோ அவங்களுக்குமே கொஞ்சம் வேஸ்டேஜில் கொண்டு போய் வச்சுட்டு வீடியோ எடுத்தேன். பார்த்தீங்களா எப்படி வீடியோ போஸ்ட் கொடுக்குறாங்கன்னு. அப்படியே அவங்கள வீடியோ எடுத்து முடிச்சுட்டு இப்போ சமைக்கிறதுக்காக உள்ளே வந்தாச்சு கிச்சனுக்கு. இன்றைக்கி வந்து சிம்பிளாக தக்காளி பிரியாணி தான் செய்ய போகிறேன். கண்டிப்பாக எங்கள் வீட்டு ஆளுங்க இதில் சிக்கன் மட்டன் இருக்கான்னு தொலைவாங்க, பட் இன்றைக்கி அவங்களுக்கு கிடைக்காது. ஸோ இந்த தக்காளி பிரியாணி செய்கிறது ரொம்பவே ஈஸி, நல்லா வந்து பிரியாணி டேஸ்ட்லேயே இருக்கும். கண்டிப்பாக ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள். குக்கரில் எண்ணெய் சேர்த்துட்டு பட்டை, ஏலக்காய், வெங்காயம், பிரியாணி இலை, அதுக்கப்புறம் புதினா இலையை சேர்த்து நல்லா எண்ணெயில் வணக்கி கொடுத்துடலாம். வெங்காயம் நல்லா பொன்னிறமானதும் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் சேர்த்து அதோட பச்சை வாசனை போன பின்னாடி வெட்டி வச்சிருக்க 4 தக்காளி உப்பு சேர்த்து நல்லா வணக்கி விட்டுறேன். தக்காளி நல்லா மசிஞ்சு வரும்போது கூடவே 1 டீஸ்பூன் காரத்துக்கு வரமிளகாய் தூள் மட்டும் சேர்த்துக்கிறேன். தக்காளியே நல்லா கலர்ஃபுல்லாக இருக்கனால காஷ்மீரி சில்லி பவுடர் சேர்க்கல. கூடவே ஒரு கரண்டி தயிர் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு ஒரு பச்சை மிளகாய் சேர்த்துட்டு தண்ணி ஊற்றிட்டு ஒரு கைப்பிடி அளவு கொத்தமல்லி இலை, ஒரு அரை எலுமிச்சம்பழம் சேர்த்துக்கிறேன். ஏன்னா எங்கள் ஊரில் தக்காளி அவ்வளோ புளிப்பாக இருக்காது, அதுக்காக. அதுக்கப்புறம் வந்து அரிசியை போட்டு விசில் வச்சாச்சு. இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஓப்பன் பண்ணி பார்த்தா சூப்பரான நல்லா வந்து பிரியாணி கலரில் உதிரியாக நம்மளுடைய தக்காளி பிரியாணி ரெடி ஆயிடுச்சு. கூடவே மீன் ஃப்ரை. இதுதான் நேற்று சண்டே ஸ்பெஷல். உங்கள் வீட்டில் என்ன அப்படிங்கிறத கமெண்ட்ஸில் ஷேர் பண்ணுங்கள்.